அங்க யாரையும் கிண்டல் செய்யல. 32 துறைகளில் வசூல் வேட்டை. மொத்த அமைச்சரை கூட ஊழல் கொண்டு போய் சேர்த்தாங்க. உதயநிதி சபரீசன் கூட்டு சதி. 32 டிபார்ட்மெண்ட்ல 16 டிபார்ட்மெண்ட் திரு சபரீசன் அவர்களுக்கு ஆதாரத்தை வெளியிட்ட ஆதவ். மக்களுக்காக திட்டங்கள் போடுவாங்களோ அதே மாதிரி ஊழலுக்கு ஸ்கீம் போட்டிருக்காங்க. புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசு கடந்த கால தீய சக்தி திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா புகார்களை புட்டு வைத்திருக்கிறார். அவர் என்ன புட்டு வைத்தார் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லாட்ரி ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது கொள்ளைனா கொள்ள பகல் கொள்ளையா இருக்கும் போல திமுக ஆட்சியில குடும்பமே ஊழல் செய்ததாக நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக திமுக குடும்ப உறுப்பினர்களை தாக்கியிருக்கிறார். யார் அந்த குடும்ப உறுப்பினர்கள் என்பதை தற்போது பார்த்தரலாம். மக்களுக்காக திட்டங்கள் போடுவாங்களோ அதே மாதிரி ஊழலுக்கு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 9%, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 14%. அது ஃபேமிலி, முதல்வர் ஃபேமிலி முடிஞ்சா மினிஸ்டர் ஃபேமிலி, மினிஸ்டர் பிஏக்கள். இந்த புரோக்கர் சிஸ்டத்தை சட்டசபையில் நீங்க வாங்க, இங்க செக்ரட்டரியேட் வாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில 32 துறைகள் பாதியாக பிரிக்கப்பட்டு வசூல் வேட்டை நடந்திருக்கிறது என்றும் அந்த பணம் அரசியல் கத்துக்குட்டி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சிருக்காரு. தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். 32 டிபார்ட்மெண்ட்ல 16 டிபார்ட்மெண்ட் திரு சபரீசன் அவர்களுக்கு மாப்பிளைக்கு, 16 டிபார்ட்மெண்ட் திரு உதயநிதி அவர்களுக்கு பிரிச்சுட்டு கலெக்ஷன் பண்ணி மொத்த அமைச்சரை கூட ஊழல் கொண்டு போய் சேர்த்தாங்க. இதை இன்னைக்கு வெளியே வர மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகள் பேசுவதை வெளியில் கொண்டு வந்து ஒளிபரப்ப மாட்டார்கள். லைவ் சட்டமன்றம் வெளியிலன்னு இதுவரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்களா? இதே திரு உதயநிதி அவர்களை பார்த்து, திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லை. நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் நேரலையை ஒளிபரப்புங்கன்னு சொன்னாலே அவர் தன் மீதும் தன்னுடைய அரசின் மீதும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். மக்கள் அவர் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது வரைக்கும் எந்த முதலமைச்சருக்கும் தைரியம் கிடையாது. ஆளும் கட்சி சார்பில் முதலமைச்சர் பேசுவதை மட்டுமே கட் செய்து ஒளிபரப்புவார்கள். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எதிர்கட்சிகள் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறோம். வெளிப்படைத்தன்மையாக இருக்க விரும்புகிறோம். நாங்கள் எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளாகவே பார்க்கல. ஆளுநர் உரை குறித்து அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை மீறி ஒருமையில பேசும் பேச்சுக்கள் தமிழகமே பார்த்திருக்கும். அப்படி இருக்கையில முதல்வர் ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் பொறுமையாக அமர்ந்து குறிப்புகளை எடுக்கிறார். ஆனால் முதல்வர் பேசவில்லை என்று அவருக்கு எதிராக ஒரு பிம்பத்தை திமுகவினர் உருவாக்கி மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அவையிலையும் 5 மணி நேரம் அமைதியா பொறுமையாக நோட்ஸ் எடுத்து கவனிச்சிட்டு இருக்கார். கவர்னருடைய தீர்மானத்தில் கவர்னருடைய உரைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. எங்க நாங்க குறுக்கிடுறோம்? எங்களுடைய கொள்கைக்கு எதிராக அவங்க பேசும் பொழுது அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசிய பின்னர்தான் முதலமைச்சர் பதிலளித்து பேசுவார். இதுதான் அவையின் மரபு. அந்த இங்கிதம் கூட தெரியாத திமுக தலைகளுக்கு என்னவென்று சொல்வதம்மா வஞ்சிக்கொடி என்றெல்லாம் பாடம் எடுத்திருக்காப்ல. இது சபையில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தெரியும், மக்களுக்கு தெரியும். கவர்னருடைய உரைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. விப்புன்னு சொல்லக்கூடிய கொறடா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விப்பு யாருக்கு பர்மிஷன் கொடுக்குறாரோ அவங்க பேசுறாங்க எந்திரிச்சு. அனைத்து கட்சிகளுக்கு விப்புங்கள் சொல்றக்கூடியவங்க பேசுறாங்க. அதிமுக விப்பு என்ன சொல்றாங்களோ அவங்க பேச முடியும். எல்லாரும் எந்திரிச்சு பேச முடியாது. அதை முடிஞ்சு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உரையை நிகழ்த்துவாரு. அது முடிந்து எல்லாருக்கும் பதில் முதலமைச்சர் கொடுப்பார். இதுதான் என்னுடைய மரபு. இதுல ஏதாச்சும் மரபு தமிழக வெற்றி கழகமோ முதலமைச்சரோ மீறி இருக்காரா? இதுவரை எந்த முதல்வருக்கும் இல்லாத நெஞ்சுரம் முதல்வர் விஜய்க்கு இருக்கிறது. கட்சி நிதி அரசு வெளிப்படை தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்று நினைத்து சட்டசபையில நிகழ்வுகளை நேரலை செய்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். அப்படி இருக்கையில கடந்த 4 நாட்களாக சட்டசபையில நடந்த நிகழ்வுகளை விசிக தலைவர் திருமாவளவன் பார்க்க வேண்டும் என்று விசிகாவிலிருந்து விலகிய லாட்ரி ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனுக்கு கருத்து சொல்லியிருக்காப்ல. 4 நாட்களாக சட்டமன்றத்தில் நடந்த காட்சிகளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்க்க வேண்டும்.
முதலமைச்சரை குறித்து அவதூறான சொற்கள் என்ன பேசினாருன்னு பார்க்கணும். அப்போ முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. என்ன பேசுங்கிறீங்க, நான் பேசும்போது என்ன நடந்துச்சு? கொளத்தூர் என்று சட்டசபையில் சொல்லக்கூடாதா? முதல்வர் கட்சி நிதி என்றுதான் சொன்னார். அனைத்து கட்சிகளும் இருக்கையில் திமுக மட்டும் ஏன் எழுந்தார்கள்? அவர்களுக்கு தெரியும் அனைத்து துறைகளிலும் கட்சி நிதி இருக்கிறது, துறை ரீதியாக ஊழலுக்கு திட்டம் தீட்டி இருந்தார்கள் என்று திட்டவட்டமா சொல்லியிருக்காப்ல. பதில் சொல்லும் போது அமைதியா போயிட்டு இருந்துச்சு. பார்ட்டி ஃபண்டுன்னு மட்டும்தான் சொன்னார். திமுக பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரா? அங்க அதிமுகவும் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே ஏன் திமுக இருந்துச்சாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பார்ட்டி ஃபண்டு போன ஆட்சியில எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். மேலும் திமுக ஆட்சியில பள்ளி கல்வித்துறையில் தனியார் பள்ளி குடும்பத்தை புதுப்பிக்க ஒவ்வொரு பள்ளியிடமிருந்து ரூபாய் 25 லட்சம் நிதி வாங்கி இருக்கிறாங்க. இது எங்களுக்கு ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கும் தெரியும். இது உண்மையானதால் தான் திமுகவினர் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள். அப்படி பொய்யெனில் சட்டமன்றத்தில் பதிலுரை பகிரங்கமாக அளிக்க வேண்டியதானே என்று காட்டமாக கர்ஜித்திருக்காப்ல. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அப்ளை பண்ண ஆன்லைன்ல பண்ண உடனே கிடைக்குது. நேத்து மின்துறையில எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 400 பேருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணார். 400 பேருக்கு 25 லட்சம் ரூபாய் முன்னாடி குறைஞ்சபட்சம் வாங்குவாங்க. அப்ப 400 பேருக்கு 25 லட்சம் எத்தனை கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கலாம் ஒரு அமைச்சர் நினைச்சிருந்தா? ஆனா அங்க இருக்கக்கூடிய எளிய மக்கள், இளைஞர்களுக்கு நேர்மையான முறையில முதலமைச்சர் கையாலேயே இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கிறார். முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு பிறகு வேறு யாரும் பேச முடியாது. ஆனால் சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு அவகாசம் தருகிறேன் என்று பெருந்தன்மையோடு சொல்லியிருக்கார். கட்சி நிதி குடும்ப நிதி என்று சொன்னாலே தீய சக்தி திமுக என்று அனைவருக்கும் தெரியும். இதை பேசுவதற்கு உதயநிதிக்கு நேர்மையும் துணிச்சலும் கிடையாது. வெளிநடப்பு செய்த உதயநிதி செய்தியாளர்களுடன் பேசியதை சட்டசபையில் பேசியிருக்கலாம். 32 துறைகள் உதயநிதிக்கு தெரியும். 32 துறைகள்ல தலா 16 துறைகள் என பிரித்து உதயநிதிக்கும் மாப்பிள்ளை சபரிசனுக்கும் அமைச்சர்களும் வசூலித்து கொண்டு போய் கொடுத்தார்கள் என்று சாட்சி கையில் வைத்திருப்பது போல் ஊடகத்திடம் காட்சி கொடுத்திருக்கிறார் லாட்டரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வாழ்க்கை ஆரம்பித்த திரு உதயநிதி அவர்கள் ஏதோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தியாகம் பண்ண மாதிரி அந்த கல்லை எடுத்தாரு, இந்த கல்லை எடுத்தாரு, பேசிய வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. நீ சட்டசபை அப்படி ஏதாவது நடந்துட்டு இருக்கா? முதலமைச்சரை பத்தி இப்போ ஏதாச்சும் புகழ்ந்து 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கோமா? ஸ்ட்ரெயிட்டா சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கோம். மக்களோட பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். எப்படி சட்டசபையை 5 வருஷம் நடத்தினாங்க, இந்த 4 நாட்கள் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. ஜனநாயகப்படி, நேர்மையாக, மரபுப்படி பக்காவா நடந்துச்சு. தமிழகத்துல ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. இதற்கு மாற்றாக ஊடக காட்சிக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்துக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யவும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.